நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே தீமைகளை அகற்றி விட்டீரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஒரு 10வது மாதத்தில் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. ஆண்டவர் 9 மாதங்கள் உங்களை பாதுகாத்து இந்த 10வது மாதத்தில் கர்த்தருடைய நாம மகிமைக்காக உங்களை நடத்துகிறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வர்றீங்க, அதற்காக நான் அதிகமாக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். ஒரு சிலர் ஃபோன் பண்ணி நீங்கள் சொல்கிறீங்க, பாஸ்டர் இந்த செய்தி ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு சிலர் நீங்கள் அவங்களுடைய சாட்சிகளை எங்களுக்கு தெரியப்படுத்துகிறீங்க. சில செபகுறிப்புகள் எங்களுக்கு வருகிறது, அதற்கான கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுக்கு தொடர்ந்து ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் டிவியில் பார்ப்பீங்கன்னா அவங்களுடைய சாட்சிகளை, உங்களுடைய ஜெபகுறிப்புகளை எங்களுக்கு ஃபோனில் தெரியப்படுத்துங்க. இல்லைனா யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் இதை பார்ப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் கமாண்டில் உங்களுடைய சாட்சிகளையும் உங்களுடைய ஜெபகுறிப்புகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதன் மூலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருக்கே மகிமை. ஆமென். சரி, இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். கர்த்தர் நல்லவர். வேதத்திலே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். அதனுடைய 25ஆம் வசனத்தை 26ஆம் வசனத்தை வாசிப்போம். பெருநெஞ்சன் வழக்கை கொள்ளுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ. பெருநெஞ்சன் வழக்கை கொள்ளுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன். ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். நல்ல கவனிங்க, ஆண்டவர் நல்லவர். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இந்த வார்த்தையை கேட்டவுடனே அனைவருடைய முகத்தில் பயங்கரமான சந்தோஷம். அப்படியே 100 வாட்ஸ் பல்ப் எறிகிற மாதிரி உங்கள் முகத்தை நான் பார்க்குறேன். பயங்கரமாக ப்ரைட்டாக இருக்குது. ஏன்னா இந்த வசனம் எல்லாருக்கும் பிடிக்கும், அப்படி தானே? நிறைய பேர் தொழில் பண்ணுறவங்க எல்லாரும் முதல்ல என்னடா வசனத்தை நம்ம வாகனத்தில் போடுவோன்னு அப்படியே அலசி வேதத்தை அலசி பார்த்தோன்னே டக்குன்னு கண்ணில் படுற என்னென்னா கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை ஆஸ்வதிப்பார். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான்கிற வார்த்தை எல்லாருக்கும் உரியதான். நான் யாருக்கும் தனிப்பட்ட யாருக்கும் உரியது கிடையாது நான் சொல்ல வரல. ஆனால் அந்த வசனத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும். நல்லா கவனித்து நீங்கள் என்ன செய்யணும்னா அதை நீங்கள் பயன்படுத்தணும். சரியா? அங்கே என்ன போட்டிருக்கு? கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். யாரு? கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நாம் கர்த்தரையே நம்பாமல், கர்த்தருக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லாமல் நாம் வசனத்தை மட்டும் போட்டுட்டு நான் செழிக்கலையே, நான் வளரலையே, நான் முன்னேறலையே, விருத்தி அடையலையே அப்படின்னா அதுக்கு ஆண்டவர் பொறுப்பு கிடையாது, நீங்கள் தான் பொறுப்பு. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் செய்தி ஆரம்பிக்கும் போதே எங்களை ஒரு மாதிரி பேசுகிறீங்களான்னா, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில தவறுகளை அப்படி லேசாக கிண்டி விடுதாருன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம க்ளீனாக போகிறோம், நம்ம சரியாக போகிறோம், நம்ம மேலே ஆண்டவர் ரொம்ப கரிசனையாக இருக்கிறாருன்னு நீங்கள் நினச்சிக்கணும். சரியா? சரி, கர்த்தர் நல்லவர். அப்போது கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பானுங்கிற தலைப்பின்களை இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். அப்போ நல்லா கவனிங்க, இன்றைக்கி நம்மளை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். நாம் கர்த்தரை நம்புகிறோமா? யோசிங்க. உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவியா, பிள்ளைகளா, உறவினர்கள் மத்தியில் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தரை நம்புகிறவங்களா இருக்கீங்க? இப்போ முதல்ல கணவன் மனைவியாக நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் 2 பேரும் எந்த அளவுக்கு கர்த்தரை நம்புகிறவங்களா இருக்கீங்க? யோசிங்க. 2வது, உங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தரை நம்புகிறவங்களா எக்ஸாம்பிளாக இருக்கீங்க?
உங்கள் பிள்ளைகள் அதை பார்த்து எந்த அளவுக்கு கர்த்தரை நம்புகிறவங்களா இருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தா நீங்கள் செழிச்சிருக்கீங்களா செழிக்காமல் இருக்கீங்களா, அதுக்கு காரணம் என்கிறத சரியாக புரிஞ்சுக்கலாம். புரியுதா? சரி, கர்த்தர் நல்லவர். வேதத்தில் இந்த நம்பிக்கை என்ற அந்த வார்த்தை 144 முறை வருதான். அப்படியா வாச அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்னா, வேதத்தை ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் படிங்க. படிக்கும்போது நம்பிக்கைன்னு எங்கெல்லாம் போட்டிருக்குன்னு அண்டர்லைன் பண்ணுங்க. இல்லைனா ஒரு நோட்டில் எழுதி வச்சு அதை கண்டுபிடிங்க. ஒருவேளை நான் தப்பாக சொல்லியிருந்தா எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். சரியா? கர்த்தர் நல்லவர். அப்படியாவது வேதத்தை படிப்பீங்கள்ல, தேவநாமம் மகிமைப்படட்டும். சரி, தேவனுடைய கிரியைகளில் பூமியானது வானத்திலிருந்து வரும் மழை இல்லை என்றால், நல்லா புரிஞ்சுக்கணும், தேவனுடைய கிரியைகளில் ஒன்று மழை. அது வானத்திலிருந்து இந்த பூமியில் விழலைன்னா செழிப்பு இல்லை. சரிதானே? அதே மாதிரி தான் ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தரை நம்பலைன்னா செழிப்பு இல்லை. வானம் எப்படி பூமியை நேசிக்கிறது வண்ணமா மழையை பொழிகிறதுனால செழிக்குதோ, அதை மாதிரி நீங்களும் நானும் தேவனை நம்பலைன்னா நம்ம செழிக்கவே முடியாது. சான்ஸே இல்லை, ஒரு சான்ஸும் கிடையாது நம்ம செழிப்பதற்கு. ஒருவேளை நீங்கள் உங்களை ரட்சிப்புகளை நடத்தினவங்க இல்லை இப்போ ரட்சிப்புகளை நடத்திக்கிட்டு இருக்கவங்கள நம்புனா செழிச்சிடலாம் நினச்சா நோவே, சான்ஸே இல்லை. இன்றைக்கி உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிற பாஸ்டரை போல் உங்களுக்கு நிறைய பாஸ்டர் இருக்கலாம், உங்களுக்கு அவங்க சத்தியத்தை சொல்கிறவங்களா இருக்கலாம். அவங்கள மட்டும் நம்பினா பரலோகம் பேரலாம் செழிச்சிடலான்னா நோவே, வாய்ப்பே இல்லை. எங்களுடைய கடமை உங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறதும் உங்களுக்காக பரிந்து பேசுகிறதும் உங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய காரியத்தை செய்கிறதும் தான் எங்களுடைய வேலை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு கர்த்தரை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செழிக்க முடியுமே தவிர, நீங்கள் செழிக்காமல் போகிறதுக்கு உத்தரவாதம் நாங்கள் கிடையாது. எங்களை ஆண்டவர் அதற்காக அழைக்கவில்லை, உங்களை நடத்துவதற்காகவே கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி தவறான விதத்தில் புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி தவறான விதத்தில் இன்றைக்கி பேசுகிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அப்போ கர்த்தரை நம்புகிற மனுஷன் அவன் செழிப்பான். நல்ல கவனிங்க. பதட்டமோ தத்தளிப்போ அலைமோதுகிற அனுபவமோ இப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வராமல் இருக்கணும்னா, செழிப்பான அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருந்ததுன்னா, இந்த தடுமாற்றம் தத்தளிப்பு அலைமோதுகிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில் வராமல் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாரும் அறிந்த ஒரு பேர் உண்மை. இப்போ நம்ம வாழ்க்கையில் பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா, அந்த செய்தியை கேட்குறவங்க வாழ்க்கையில் நீங்கள் சொல்லலாம், ஆமாம் பாஸ்டர் தடுமாற்றம் இருக்குது, தத்தளிப்பு இருக்குது, பதட்டம் இருக்குது, அலைமோதுகிற அனுபவம் இருக்குது, எதை எடுத்தாலும் அப்படி தான் பாஸ்டர் இருக்குது. அப்போனா நான் சொல்லுவேன், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரை நம்புகிற அனுபவம் குறைவாக இருக்குது, கர்த்தரை நம்புகிற அனுபவம் குறைஞ்சி போயிருக்கு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அப்போ கர்த்தரை நம்புகிற அனுபவங்கள் குறைய குறைய தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தின் செழிப்பும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ இன்றைக்கி ஒன்று தெரிஞ்சுக்கிட போகிறோம், கர்த்தரை நம்புகிற மனுஷன் எப்படி செழிப்பான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதற்கு வேதத்தில் சொல்லப்பட்ட சில நபருடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்த்து அதன்படி நம்ம வாழ்க்கையை அமைத்து கொள்ளும்போது தேவன் உங்களை என்னையும் செழிக்க வைக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி கர்த்தருடைய நாமத்துக்காக, ஆமென், கர்த்தருடைய நாம மகிமைக்காக முதலாவது ஒரு நபரை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்கலாம். யோபு 13ஆம் அதிகாரம். யோபு, திருப்பிக்கோங்க, யோபு சங்கீதத்துக்கு முன்னால் இருக்கிற புஸ்தகம் யோபு 13ஆம் அதிகாரம், அதனுடைய 15ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் என்னை கொன்று போட்டாலும், நல்லா கவனிக்கணும், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். நல்லா கவனிங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன் அப்படிங்கிறார் யோபு. போதும், கவனிங்களேன். யோபுன்னு ஒரு நல்ல ஒரு மனுஷன் பூமியில் வாழ்ந்தாராம். அந்த யோபு அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை ரொம்ப நம்பினார். உங்களையும் என்னையும் விட ஆண்டவர் ரொம்ப நம்பினார். அவரை குறித்து ஆண்டவர் சாட்சிலாம் கொடுத்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் பிசாசு அவருக்கு பல உபத்திரவத்தை பல பிரச்சனையை கொடுத்தும் அந்த பிரச்சனை நடுவில் தான் அந்த வார்த்தையை சொல்கிறாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் எத்தனை பேர் இப்படி சொல்ல முடியும்? அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். உங்கள் வாழ்க்கையில் சொல்ல முடியுமா? உங்கள் வாழ்க்கையில் அந்த அனுபவத்தை சொல்லக்கூடியவங்களா நீங்கள் இருக்கீங்களா?
கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டு, கொஞ்சம் வியாதி வந்துட்டு, கொஞ்சம் பலவீனம் வந்துட்டு, ஐயோ கடவுள் இருக்காரா இல்லையா, கடவுளுக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா, வாய் இருக்கான்னு என்னத்தெல்லாம் பேசுகிறோம். அப்படி பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாதுன்னு ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார். உங்கள் வாழ்க்கை நடக்கிற எல்லா விஷயத்தையும் கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிறார். நன்மையை பார்க்கிறார், தீமையை பார்க்கிறார். நன்மைக்கும் தீமைக்கும் வித்தியாசம் இருக்கு. நன்மை வருவதற்கு காரணம் நம்முடைய சாட்சி, தீமை வருவதற்கு காரணம் நம்முடைய வீழ்ச்சி. சாட்சி இருந்தால் நன்மை வரும், வீழ்ச்சி வந்துன்னா தீமை வரும். யோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில் சாட்சி இருக்கா, வீழ்ச்சி இருக்கா, விழுந்து போகிற அனுபவம் இருக்கா? யோபு சொல்றாரு, என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். அதோட நிறுத்தலை. அவர் சொல்றாரு, ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகரம் பண்ணுவேன். அவருக்கு முன்னால் நான் அதை சரிப்படுத்திக்கிட்டே இருப்பேன். நம்பக்கூடிய விதத்தில் நான் என் வாழ்க்கையை எங்கே விழுக போகிறேனோ அங்கே நான் சரிப்படுத்துவேன், பேலன்ஸ் பண்ணுவேன். நீ விழுந்துடாத, கர்த்தரை நம்பு. நீ விழுந்துடாத, கர்த்தரை நம்பு. இன்னைக்கு நம்மளை அநேகர் விழுந்து போக பண்ணுவதற்கு பேசிக்கிட்டே இருக்காங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க, உங்களோட குடும்பத்தை நடத்துகிறவங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் உங்கள் வாழ்க்கை என்ன செய்கிறாங்கன்னா விழுந்து போக பண்ணுறாங்க. யோபுடைய மனைவி சொல்கிறா, என்னையா நீ ஆண்டவர் மேல் நம்பிக்கை வச்சுருக்க, அவரை தூஷித்து ஜீவனோடியா? ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? இந்த மனசு யாருக்கும் வராதுங்க. நன்மை வேணும், நன்மை வேணும், நன்மை வேணும் ஓடுற இந்த உலகத்தில் ஒருவேளை ஆண்டவர் எனக்கு தீமையை தாராருன்னா பரவாயில்ல, நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை எப்போ வரும்னா கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் வரும். நன்மை வந்தால் மட்டும் இயேசு நல்லவர்னு சொல்கிறதல்ல, தீமை வந்தாலும் அதன் நடுவிலையும் கர்த்தர் நல்லவர்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கீங்கன்னா நீங்கள் தான் கர்த்தரை நம்புகிற பிள்ளைங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செழிப்பை நிச்சயமாக வச்சுருக்காரு, எந்த மனுஷனாலும் தடை பண்ண முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் தீர்க்கதரிசனம் உங்களோட பேசுகிறாரு. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இழப்புகளை ஒரு நிமிஷத்தில் அவரால் மாற்ற முடியும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வீழ்ச்சியை ஒரு செகண்டில் அவரால் மாற்ற முடியும். ஆனால் நீங்கள் அந்த நிலைமையில் எந்த அளவுக்கு கர்த்தரை நம்புகிறவங்களா இருக்கீங்க? ஆண்டவரை மட்டும் நம்புங்க, வேறு யாரையும் நம்பாதீங்க. ஆண்டவரை மட்டும் நம்பி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வீழ்ச்சியிலையும், உங்கள் தோல்வியிலையும், உங்கள் இழப்புலையும், உங்கள் நஷ்டத்துலையும் ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிக்கிட்டு நான் கர்த்தரை நம்புவேன், கர்த்தரை நான் நம்புவேன்னு சொல்லி உறுதியாக நீங்கள் சொல்லி பாருங்கள். ஒரு நாள் இதே செய்தியை கேட்ட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இந்த வேளையில் நான் உங்களோடு பேசுகிறது போல் நீங்கள் அநேகருக்கு பேசக்கூடிய நபர்களாக கர்த்தர் உங்களை மாற்றி வச்சிருப்பார். ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரெண்டாவது, வேதத்தில் இன்னொரு மனுஷனை உங்களுக்கு நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். சங்கீதம் 7ஆம் அதிகாரம், சங்கீதம் 7 அதனுடைய ஸ்தோத்திரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி என்ன செய்யும்? ரட்சியும். 7ஆம் வசனம், ஜனக்கூட்டம் உம்மை சூழ்ந்து கொள்ளும், அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்தருளும். 11ஆம் வசனம், தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன். நல்லா கவனிங்க, கர்த்தர் நல்லவர். இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நல்லா ஆராய்ச்சி வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதத்தை குறித்து அழகாக சொல்லப்பட்டிருக்கு. என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி என்ன செய்யும்? ரட்சியும் அப்படிங்கிறார். என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறப்பா அப்படின்னு சந்தோஷமாக அவர் சொல்லலைங்க. அவர் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் என்ன நடக்க தெரியுமா? என்னை எல்லாரும் துன்பப்படுத்துகிறாங்கப்பா, அவங்களுக்கு நடுவில் இருந்து என்னை விலக்கி ரட்சிங்கப்பா, நான் உங்களை நம்புகிறேன். இந்த வார்த்தை எத்தனை பேருங்க நீங்கள் சொல்ல முடியும்? உங்களை துன்பப்படுத்துகிறவங்க மத்தியில் நீங்கள் ஆண்டவரை நம்புகிறவங்கள பிரதிபலிக்க முடியுமா? உங்களை நாள்தோறும் வேதனைப்படுத்துகிறவங்களுக்கு முன்னால் நான் கர்த்தரை நம்புகிறேன்னு உங்கள் வாயால் அறிக்கையிட முடியுதா? சில பிரச்சனையெல்லாம் தாங்கி கொள்ள முடியல, சொர்க்குன்னு குத்துது. சில மனுஷங்க நம்மளை பார்க்க வராங்க அல்லது அவங்கள சந்திக்கணும்னா அப்படியே மனசெல்லாம் படபடப்படக்கு, சமாதானம் இழந்து போகுது, ஐயோ அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த நேரத்துலையும் உங்கள் வாய், என் வாய் சொல்லணும், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், என் தேவனாகிய கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்களா இருப்பேன்னா உங்களுக்கு எனக்கு ஒரு செழிப்பான ஜீவியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இந்த அனுபவங்களை ஆண்டவர் நிச்சயமாக மாற்றி அமைக்கக்கூடிய சர்வ வல்லமுள்ள தேவனாக கர்த்தர் வெளிப்படுவார். துன்பப்படுத்துகிற அனுபவம்னா சாதாரணமானது இல்லைங்க. ஐயோ, சிலவங்க பார்த்தா சிலவங்களுக்கு ஒரு முடக்கு தண்ணி குடித்த மாதிரி இருக்கும்.
அவன் நிம்மதியாகவே வாழ்ந்துடக்கூடாதுப்பா. என் கண்ணுக்கு முன்னால் அவன் நிம்மதியாக இருந்துடக்கூடாது, நிம்மதியாக ஊழியம் செய்யக்கூடாது, நிம்மதியாக அவன் பிரசங்கம் பண்ணிடக்கூடாது, நிம்மதியாக அவன் பாட்டு பாடிடக்கூடாது, நிம்மதியாக அவன் குடும்பம் நடத்திடக்கூடாது, அவன் எப்படி ஊழியம் செய்கிறான்னு பார்ப்போம். இப்படிலாம் சொல்கிறவங்களுக்கு ஒரு துக்ககரமான செய்தி, தயவு செய்து உங்களை மாற்றிக்கோங்க. கர்த்தர் உங்களை தொட்டார்னா, கர்த்தர் உங்களை அசைச்சார்னா தாங்கிக்கிடவே மாட்டீங்க. தயவு செய்து தேவனுடைய பிள்ளைகளுக்கிறமாக எழும்புற உங்கள் துணிகரம் அடங்கட்டும். ரலிலேயே சொல்லுங்கள், கர்த்தர் நல்ல துன்பப்படுத்துகிறவர்களை கர்த்தர் தூரத்தில் இருந்து அமைதியாக பார்க்க மாட்டார். அவர்கள் தேவனை நம்பக்கூடியவங்களாக மாறிட்டாங்கன்னா கர்த்தர் எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் இங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா அதற்கு ஆதாரம் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். அப்போ துன்பப்படுத்துகிற அனுபவத்திலையும் நாம் கர்த்தரை நம்பக்கூடியவங்களாக இருப்போம்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் ஆமேன் ஸ்தோத்திரம் செழிக்க பண்ணக்கூடிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். தாவீது துன்பப்படுத்துகிற நடுவிலையும் கர்த்தரை நம்புகிறவனாய் இருந்தான். சவுல் அவனை துன்பப்படுத்துகிறவனாய் துரத்தி அவனை துன்பப்படுத்துகிறவனாய் இருந்த போதிலும் அவன் கர்த்தரையே நம்பக்கூடியவனாய் இருந்ததுனால கர்த்தர் துன்பப்படுத்துகிற சவுலுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி தாவீதின் கைக்கு கர்த்தர் சவுலை கொண்டு வந்து ஒப்பு கொடுத்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தரை நம்புகிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் செழிப்பு நிச்சயமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் கர்த்தரை நம்பக்கூடியவங்களா இருக்கீங்களா? துன்பப்படுத்தப்படுகிற அனுபவத்திலையும் கர்த்தரை நம்புகிறவங்களா இருக்கீங்களா? யோசிங்க. மூன்றாவது ஒரு நபரை உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டை திருப்பிக்கோங்க. கொரிந்தியர் 2 கொரிந்தியர் புஸ்தகம் அதனுடைய ஸ்தோத்திரம் 1ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9, 10 வசனத்தை வாசிப்போம். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை நல்ல கவனிக்க அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் அவர் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நீங்க சொல்லப்பட்டிருக்க பாருங்க. ஆமென். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழும்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை என்ன செய்தாரு? தப்புவித்தார். இதுவரைக்கும் எங்களை தப்புவித்தார். இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனைனா மரணம் வந்துருமோ, ஐயோ இப்போ வந்துருமோ, பிற வந்துருமோ. ஆண்டவர் சொல்றாரு, அப்பேற்பட்ட மரணமும் தேவ சித்தம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் வராது. பவுல் சொல்றாரு, மரணம் அது வரும்னு எங்களுக்கு தெரியும், ஆனாலும் அவைகளுக்கு எங்களை இப்போ வரைக்கும் அவர் தப்புவித்தார், இப்பொழுதும் அவர் தப்புவிக்கிறார், இன்னும் அவர் என்ன செய்வார்? தப்புவிப்பார் என்று நிச்சயத்திருக்கிறோம், நம்பி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றார். பவுலுடைய நம்பிக்கையை பாருங்களேன். ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்குற என் அன்பான தகப்பனே, தாயே, உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை மரண போராட்டத்தில் இருப்பீங்களா? மறித்து போயிடுவோமோ, ஒருவேளை நம்ம உயிர் அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுமோ, இந்த மரணம் இந்த வியாதியின் மூலமாக நம்மளை தொட்டுக்கிட்டு இருக்கே போயிடுவோமோ நினைக்கிறீங்களா? கர்த்தர்களோட பேசுகிறாரு. நீங்கள் கர்த்தரை நம்புகிறவங்க இருப்பீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வருடத்தை கர்த்தர்களுக்கு கூட்டி கொடுக்க விரும்புகிறாரு, இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆண்டவர்களுக்கு தர விரும்புகிறாரு. தேவனுடைய நீதியை அறிவிக்க, தேவனுடைய அன்பை அநேகருக்கு தெரிவிக்க, தேவனுடைய நற்சாட்சி அநேகருக்கு எடுத்து சொல்ல உங்களுடைய நம்பிக்கை நிமித்தம் கர்த்தர் இன்னும் கொஞ்ச நாட்களை உங்களுக்கு கொடுக்க விரும்புறாரு. விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் நல்லவர். ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் திட்டமாய் பேசுறாரு. பவுலுடைய நம்பிக்கை இந்த அளவுக்கு உறுதியா இருக்கணும்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. உங்க நம்பிக்கை இதை போல உறுதியா இருக்குமானால் உங்களை இந்த சமுதாயத்தில் நீங்கள் இருக்கிற அந்த இடத்துல உங்கள் தலையை நிமிர பண்ணி உங்க வாழ்க்கையில தேவனுடைய செழிப்பை வெளிக்காட்டுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எந்த மனுஷன் எழுப்பினாலும் உங்களை மரணத்துக்குள்ள கொண்டு போக முடியாது. தேவ சித்தம் இல்லாமல் எதுவும் நடக்காது. ஒருவேளை மருத்துவர் சொல்லியிருக்கலாம், முடிஞ்சு போச்சு, தூக்கிட்டு போங்க, கொண்டு போங்க, அவ்வளோதான் அப்படின்னு ஒருவேளை உங்களை பார்த்து சொன்னாங்களா? அதை நீங்கள் பார்க்காதீங்க. ஆண்டவருக்கு முன்னால் நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய உத்தமத்தை பாரும், என்னுடைய நீதியை பாரும், என்னுடைய உண்மையை பாரும், நான் செஞ்ச ஆண்டவரே என்னுடைய ஜெபங்களை ஒரு விசை பாருன்னு சொல்லி எசேக்கியாவை போல நீங்கள் செவருபுறமாக திரும்பி ஆண்டவரிடத்தில் நீங்கள் விண்ணப்பம் பண்ணுவீங்கன்னா
ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் வருடங்களை தந்து தேவநாமம் மகிமைப்படும்படி உங்களை சாட்சியை நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். யோபுவை போல நம்புறீங்களா? தாவீதை போல நம்பக்கூடியவங்களா இருக்கீங்களா? பவுலை போல நம்பக்கூடியவங்களா இருப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கை செழிக்கும். இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையை செழிக்க பண்ணக்கூடிய வார்த்தையாய் உங்கள் வீடுகளில் இன்றைக்கி துணித்து கொண்டு இருக்கிறது. இந்த நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையை செழிக்கணும்னா நீங்கள் கர்த்தரை மாத்திரம் நம்பக்கூடியவங்களாக இருங்க. யோபுவை போல, தாவீதை போல, பவுலை போல கர்த்தரை நம்பக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கை செழிக்கும். இந்த இயேசுவை நீங்கள் வாயை திறந்து அறிவிக்காமலே அறிவிக்கப்படக்கூடிய வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை வெளிப்படுங்கிறத மறந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த செய்தி கேட்குற அன்பான பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இதுவரைக்கும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செழிப்பில்லாமல் கர்த்தரை நம்புகிற அனுபவம், அவரை ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மை நம்பாமல் அவருடைய வாழ்க்கையில் தன்னுடைய பணத்தையும் பொருளையும் உதவி அனுப்புகிற ஆண்டவரை மற்ற காரியங்களையும் நபர்களையும் பாத்திரம் நம்பி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் தோற்று போன அனுபவங்களுக்கு இன்றைக்கி ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து அதிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரை நம்பக்கூடியவங்களா மாறணுங்கிற செய்தி அவங்களோட பிள்ளையோடு பேசியிருக்கீங்க. இந்த வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை தொட்டு இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை மறுவப்படுத்தட்டும். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரை நம்புகிறவர்களாய் செழிக்கப்பட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். உங்கள் நாமம் மையப்படட்டும். வருகிற நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் அதை குறித்த நல்ல சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் பண்ணும். சகல துதி கன மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். தொடர்ந்து இந்த செய்தி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை 6:30 மணிக்கு ஒளிபரப்பாகிறது. டிவிலையும் யூடியூப்லேயும் இது ஒளிபரப்பாகிறது. நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அநேகருக்கு இதை அறிமுகம் செய்யுங்கள். உங்களுடைய சாட்சிகளை, உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீங்க. ஜோசோ டிவிக்காக தொடர்ந்து அதிகமாக ஜெபிக்க, தொடர்ந்து இந்த ஊழியம் அநேக இடங்களுக்கு செல்ல உடைய பிரயாசங்கள் ஆஸ்வதிக்கப்பட ஜெபிக்கும்படி உடைய தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். காட் பிளஸ் யூ. ஆமென். காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீ.